மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. Hi children, how are you going on? Can you remember the previous classes about notice, especially for test 6, right? We have learned a lot of things about the test 6 part, right? Today also we are going to discuss something about under the topic, right? Today we are going to discuss about notices, not and notices for the test number 6. The test number 6 may contain notices, notes and notices and announcements, so like that. We have discussed a lot of patterns of notes. That's a information note, a leave note, invitation note, and the reply notes, especially the acceptable notes and rejectable notes, right? So today we are going to start the new part of this question, notices. What is a notice? What is a note? What is a notice? Note means the short form of a letter. The purpose of a note for communicate with a particular person, right? Note is we wish to communicate with a group of people or society or village or school, whatever else, right? A notice under a public purpose. Notes, letters என்னுடைய ஒரு சுருக்க வடிவம். அது நாங்கள் பர்சனலாக எங்களுடைய ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கொள்கிற விஷயமே இருக்கு. இது நோட்டீசஸ். அப்போ இந்த நோட்டீசஸுக்குள்ளே தான் அனௌன்ஸ்மெண்ட்டும் வாரது, ரைட்? அது நாங்கள் பின்பகுதியில் பார்ப்போம். நாங்கள் நோட்டீஸ், அப்போ நோட்டீஸ் என்ற விஷயத்துக்குள்ளே போகிறோம். What is a notice? How can we write or design or publish it? எப்படி இதை டிசைன் பண்ணுறது, பப்ளிஷ் பண்ணுறது, அதில் what are the type of notes? அப்போ நாங்கள் இந்த what are the type of notes என்றதை விளங்கிக் கொள்வதன் ஊடாகத்தான் நாங்கள் இந்த நோட்டீஸை எப்படி டிசைன் பண்ண போகிறோம், ரைட்? Handbills, posters, announcements. அப்போ இந்த handbills என்ற விஷயம், இந்த handbill என்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் என்ன தேவைக்கு இதை பாவிக்கிறோம் நாங்கள். அப்போ இது நீங்கள் ப்ராக்டிக்கலாக நிறைய இடங்களில் கண்டிருப்பீர்கள். இந்த ஹேண்ட்பில்ஸ்ன்றது ஏதோ ஒரு பர்பஸுக்காக, அது அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது அவேர்னஸாக இருக்கலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட பர்பஸ் இல்லையாவே இன்வைட் பண்ணுறதாக இருக்கலாம், அது என்ன வயம் இருக்கலாம், சரிதானே? அப்போ நாங்கள் இதை கையில் கொடுக்குறோம். அதை ஃபார்ம் லெட்டர்ன்னு சொல்லுவினோம், ஃபார்ம் லீவ்ன்னு சொல்லுவினோம், லீவ் லெட்டர்ன்னு சொல்லுவினோம். அது பெரிய பிரச்சனை இல்லை. ஹேண்ட்பில்ஸ் அப்போ இது எப்படி இருக்க வேணும். அப்போ அந்த ஹேண்ட்பில்ஸ்ன்றது நாங்கள் ஒரு ஆளுக்கு கையில் கொடுத்து விடுறது. ஸோ அவர் அதை கொஞ்சம் மாறுதலாக இருந்து வாசிக்கக்கூடியதாக இருக்கும். டைம் எடுத்து அதை வாசிக்கலாம், கொண்டு போய் எனக்கு ஃப்ரீயான டைம்லேயே அதை வாசித்து கொள்ளலாம். அதே நேரம் இந்த போஸ்டர்ஸ், அப்போ போஸ்டர்ஸை பொறுத்த வரையில் நாங்கள் அதை பேஸ்ட் பண்ணி விடுவோம். அவனோட நோட்டீஸ் போர்டுக்காக எழுதப்படும்
அல்லது பேனராக டிசைன் பண்ணி கொள்ளலாம். இதை இப்போ எல்லாருக்கும் தெரியும் என்ன பேனர் என்னது வைக்கும் பேனர் கட்டுறது. அப்போ இந்த பேனராக டிசைன் பண்ணலாம் அல்லது போஸ்டராக ஒட்டி சுவரொட்டியாக அதை ஒட்டி பாவிக்கலாம். அப்போ இது எப்படி இருக்கும்? ஒரு ஆள் அதில் கடந்து போகிற ஒரு ஆள் அந்த அவருடைய அந்த போகிற வேகத்துக்கு அதை வாசித்து அந்த விஷயத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். அப்போ ஹேண்ட்பில்ஸோடைய ஒப்படைக்குள்ள இது சரியான ஒரு என்ன விசிபிலிட்டி கூடினதாக இருக்க வேணும், அட்ராக்ஷனாக இருக்க வேணும். அப்படியான விஷயங்கள் நாங்கள் அங்கே தனித்தனியாக பார்ப்போம். ரைட். அடுத்தது அனௌன்ஸ்மெண்ட். அப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரையில் இதில் ரிட்டன் ஃபார்மும் இருக்கும், வோக்கல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்கு. என்ன லவுட் ஸ்பீக்கரில், ரேடியோவில், டிவியில். இப்போ டிவியிலேருந்து அதை விஷுவலோடு சேர்ந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மற்ற இணைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ். ஆனால் இப்போ ரேடியோவில் அல்லது நாங்கள் இப்போ லவுட் ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் என்று சொன்னால் அது நாங்கள் சில வேர்ட்ஸை அல்லது சில மேட்டர்ஸை நாங்கள் ரிப்பீட் பண்ணி சொல்ல வேண்டி இருக்கு. ஏன்? அந்த லிசனருக்கு அது சரியாக போய் சேர்றதுக்காக. ரைட். அப்போ போஸ்டர்ஸ் எவ்வளவு சுருக்கமாக இருக்க வேணும், ஹேண்ட்பில் எப்படி இருக்க வேணும், அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும். இப்போ அனௌன்ஸ்மெண்ட் நான் சொன்னேன் ரிட்டன் பேட்டர்ன்லையும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கலாம், வோக்கலாயும் அல்லது விஷுவலோட சேர்ந்ததாயும் இருக்கலாம். அப்போ உங்களுக்கு எப்படி கேள்வி கேட்பினமென்று தெரியாது எக்ஸாமில், ஆனால் லைஃப்பில் நீங்கள் இதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஆஃபீஸராக இருக்கிறீர்கள், உங்களுடைய ஆஃபீஸ் சார்ந்த அல்லது உங்களுடைய அந்த நிறுவனம் சார்ந்த விஷயங்களை மக்களுக்கு அவேர்னஸ் செய்யணும் என்ற பொறுப்பு உங்கள்கிட்ட தந்தாச்சுன்னு சொன்னால் பிறகு வேறு யாரையும் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள். நீங்களே அதுக்குரிய அந்த ஹேண்ட்பில்லுக்குரிய மேட்டர்ஸ் சுருக்கமாயும் இருக்க வேணும். அதே நேரம் கொஞ்சம் ஹார்ட்வேர்ட்ஸை பாவிச்சு கொள்ளலாம். அதே மாதிரி போஸ்டர் டிசைன் பண்ண சொன்னால் போஸ்டர்ஸ்லேயே ஒரு காலமும் ஹார்ட்வேர்ட்ஸ், அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸ் இது ரெண்டையுமே பாவிக்க முடியாது. ரைட். ஏனென்றா ஹார்ட்வேர்ட்ஸும் அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸும் அவை அதை கிரகிச்சு கொள்றதுக்கான அவகாசத்தை கொடுக்காது. ஸோ உங்களுடைய பர்பஸ் அங்கே ஃபெயிலியர் ஆகிவிடும். ரைட். அனௌன்ஸ்மெண்ட்டும் கிட்டத்தட்ட அப்படி வேகமானது. அனௌன்ஸ்மெண்ட்டும் போஸ்டர்ஸும் வேகமானது. ஆனால் அதோடைய ஒப்படைக ஹேண்ட்பில்ஸ் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி ஆறுதலாக பார்க்கலாம். ரைட். அப்போ இது மூன்றுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். மூன்றுமே நோட்டீஸ் என்ற வகைக்குள்ளதான் வரும். ரைட். இப்போ பார்ப்போம். இமேஜின் தட் you are the secretary of the English Literary Association of your school. You have decided to conduct English Day celebration of 2023. அது நாங்கள் 24 என்று மாற்றிக்கொள்ளலாம் தானே. ரைட். So you are asked to write a notice to inform all the students of your school. Right. For what? English Day competition. To whom? All the students of your school. Right. அப்போ என்னதை பற்றினது? வாட், whom யாருக்கானது. அப்போ இந்த ரெண்டும் இந்த இடத்துல முக்கியமாகுது. அப்போ இந்த நோட்டீஸ் என்னத்துக்கு சொல்லப்படவில்லை. ஆனவடியா இது என்னவா இருக்கலாம்? ஸ்கூல் நோட்டீஸ் போர்டா இருக்கு. அப்போ இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு போஸ்டர் ரெண்டு எடுத்துக்கொள்ளலாம். ரைட். நாட் ஹேண்ட்பில்ஸ். அல்லது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக அறிவித்தல கூட இது இருக்கலாம். அப்படின்னு நடக்க போகுது, எல்லாரும் வாங்கோ இந்த மாதிரின்னு சொல்லி. ரைட். அப்போ இது அப்போ நாங்கள் மேலுக்கு சின்னனாக நோட்டீஸ். இப்போ யாருக்கு? ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். இது சில வேளை போட வேண்டாம், போட தவிர்க்கிறண்டாலும் தவிர்க்கலாம்.
அதை நாங்கள் கீழுக்கு தெளிவாக கொடுக்கணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அழைக்க சொல்லி எழுத சொல்லி கேட்டபடியால் இந்த ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ற அந்த டேர்ம் அங்கே கண்டிப்பாக வரணும். ரைட், இப்போ கண்டிப்பாக அந்த டேர்மை நீங்கள் கொண்டு வரணும். அது இங்கே கொண்டெல்லாம் அல்லது கடைசியில் கொஞ்சம் வடிவ பார்வையில் புலப்படத்தக்க மாதிரி விசிபிலிட்டியாக இருக்கத்தக்கதாக அங்கே இந்த ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ற அந்த டேர்ம் அங்கே வர வேணும். அது முக்கியம். ரைட், இப்போ விஷயத்துக்கு வாரேன். What என்ன our school English Literary Association has decided to celebrate the annual English Day competition. இதில் நீங்கள் இங்கிலீஷ் டே செலிப்ரேஷன் மாற்றிலும் மாற்றலாம். இது காம்படிஷன், சரிதானே? அப்போ இந்த காம்படிஷன்ன்றதை நீங்கள் செலிப்ரேஷன் மாற்றிக்கொள்ளலாம், கொண்டாட்டு. அப்போ இது நல்ல ஷார்ட் அண்ட் ஃபார்ம் இல்லை, நோட்டீஸ் தானே. அவர் பிரசிடென்ட் மிஸ்டர் எல் தர்மநாதன், பிரின்சிபல் பாரதி மகாவித்யாலயா. சீஃப் கெஸ்ட் ப்ரொஃப் எம் கிருபாகரன், University of Jaffna. Date, time, venue, Manikam Memorial Auditorium, J. Bharati Mahavidyalaya. ரைட், இப்போ அவைக்கு ஒரு இது கொடுக்குறீங்க என்ன, குரூப் சாங்ஸ், ட்ராமாஸ், ஸ்பீச்சஸ் அண்ட் so many programs for you. Don't miss this opportunity. சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள். செக்ரட்டரி இங்கிலீஷ் லிட்டரரி அசோசியேஷன், பாரதி மகாவித்யாலயம், அது ஷார்ட் அண்ட் ஃபார்மில் போடலாம். இப்போ இந்த நோட்டீஸ் பப்ளிஷ் பண்ணின டேட், இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ யார் எழுதுறது, இப்போ நாங்கள் லெட்டர் என்று சொன்னால் இந்த டேட் போடுறோம். நாங்கள் மேலே ரைட் ஹேண்ட் டாப் கார்னரில், இது லெஃப்ட் ஹேண்ட் பாட்டம் கார்னரில் டேட் போட வேணும். ரைட் ஹேண்ட் பாட்டம் கார்னரில் செக்ரட்டரி யாரால் இது பப்ளிஷ் பண்ணப்படுது. அப்போ இது ஒரு வடிவம். இது நீங்கள் இன்னொரு பேராகிராஃபிலையும் எழுதலாம். அப்படி எழுதலாம், the president of the event Mr. L. Dharmaratnam, who is the principal of J. Bharati Mahavidyalaya. At the same time, we wish to invite as the chief guest Prof. என்று சொல்லி அப்படி போட்டுக்கொண்டு போகுது. It will be held on 30th September morning 9 in the Manika Memorial Auditorium of Bharati Mahavidyalayam. அப்படி போட்டுக்கொள்ளலாம். இந்த ப்ரோக்ராம்ஸை போட்டுக்கொள்ளலாம். அப்படி there will be a lot of programs, interesting programs for you. Some of them are dramas, group songs, debates, dramas, etc. and so on and so many for you. Right? அப்போ இது ஒரு வடிவம். அப்போ இதை நீங்கள் பேராகிராஃப் ஆகியும் போடலாம். ஆனால் இது நோட்டீஸ் போர்டில் போடுறதுக்கானது. ரைட்? அப்போ ஸோ நாங்கள் இந்த அளவில் இப்படி போட்டுக்கொள்ளலாம். போட்டுக்கொண்டால் என்ன, இது கொஞ்சம் விசிபிலிட்டியாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கூலில் எழுதுகிறா இருந்தால் என்னத்தில் எழுதுவியல், ஒரு டிமை ஷீட்டில் எழுதுவியல் அல்லது A3 பேப்பரில் எழுதுவியல். ஸோ பந்தியாக எழுதுனா குறுணி எழுத்தில் எழுத வேணும். வாசித்து விளங்க மாட்டேனாம் கடந்து போடுவினா. அப்போ கொஞ்சம் பெரிய ஷீட்டில் அல்லது 2 A3 ஷீட் அல்லது 4 A3 ஷீட் சேர்த்து அல்லது டிமைட் ஷீட் ஒரு 4 சேர்த்து பெரிய அளவில் எழுதுறதா இருந்தால் கூட பெரிய எழுத்தில் எழுதினால்
கவர்ச்சியாக இருக்கும், எல்லாரும் பார்ப்பின. ரைட்? அப்போ நீங்கள் இப்படி ஒரு ஃபார்மேட்டில் இது எழுதி கொள்ளலாம். அப்போ இது என்னத்தை எழுதி கொண்ட நாங்கள் என்னத்துக்கு எழுதினாங்கள்? இது you have decided to conduct the English Day celebration. You are asked to write a notice to inform all the students of your school. அப்போ இதுக்குத்தான் நாங்கள் எழுதி கொண்டதுதான் இந்த நோட்டீஸ். ரைட்? இந்த நோட்டீஸ் அதுக்காக எழுதப்பட்ட ஒரு நோட்டீஸ். ரைட்? அப்போ இப்போ ஒரு நோட்டீஸ் ஒன்று நாங்கள் எழுதி பார்த்துனாங்க. அப்போ இதில் what are the things we have to concern to write a post? இப்போ நோட்டீஸ் ஒன்று எழுதி பார்த்துனாங்க. இப்போ போஸ்டர் ஒன்று, இப்போ அதுவும் கிட்டத்தட்ட போஸ்டர் வடிவத்தில் தான் அந்த நோட்டீஸ் எழுதினாங்க. இப்போ ஸ்பெஷலாக போஸ்டர்ன்றதுக்கு வரோம். ரைட்? அப்போ இதில் என்னென்ன விஷயத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேணும்? மெசேஜ், attraction, clearness, familiar words, simple sentences, visibility, less words. அப்போ பாருங்க, what are the things we have to concern to write a post? அப்போ இது நோட்டீஸ் ஆகியும் இருக்கலாம், ரெண்டுக்குமே பொருந்தும். ரைட்? அப்போ இங்கே பாருங்க, மெசேஜ். இப்போ மெசேஜ் இல்லாமல் எந்த விஷயமும் எழுத முடியாது. ஒரு லெட்டராக இருக்கலாம், ஆர்டிக்கிளாக இருக்கலாம், எஸ்ஏயாக இருக்கலாம், ஸ்டோரியாக இருக்கலாம், பேராகிராஃபாக இருக்கலாம், நோட்டாக இருக்கலாம், நோட்டீஸாக இருக்கலாம். மெசேஜ் அங்கே முக்கியம். மெசேஜ் இல்லைன்னு சொன்னால் அங்கே ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மெசேஜ் தான் உங்களுக்கு கண்டென்ட் என்ற அந்த 2 மார்க்ஸை கொண்டு வர விஷயம் இந்த மெசேஜ். அப்போ என்ன மெசேஜை நீங்கள் கன்வே பண்ணுறதுக்காக இந்த ஒர்க்கை செய்கிறீங்க, மெசேஜ். அப்போ இந்த மெசேஜ் மிக முக்கியமான. அப்போ இந்த மெசேஜ் எப்படியா இருக்க வேணும்? கிளியராக இருக்க வேணும். அதாவது இந்த மெசேஜ் எப்பவும் கிளியராக இருக்கணும். கிளியராக இருக்கிறதோட சேர்ந்து என்னவா இருக்கணும்? ஃபேமிலியர் வேர்ட்ஸை பாவிக்கணும். ஃபேமிலியர் வேர்ட்ஸ். இந்த கிளியர்னஸ்ன்றதில் முக்கியமானது விசிபிலிட்டி. இப்படி சின்னனாக குறுணியாக சேர்த்து கடும் ஸ்டைல் எழுத்துக்கள் எழுதிவிட்டால் இந்த விசிபிலிட்டின்றது அங்கே ஃபெயிலியராக போகுது. சரிதான்? அப்போ கிளியர்னஸ்ன்றதுக்கு இல்லை, இந்த விசிபிலிட்டி மிக முக்கியமானது. அதே நேரம் ஃபேமிலியர் வேர்ட்ஸ் தான் அவருக்கு மீனிங் கிளியராக இருக்கு. சரிதான்? இது அவர்கிட்ட விஷனுக்குரிய பிரச்சனை, விசிபிலிட்டி. இது அவருடைய ரீடிங் எபிலிட்டிக்குரியது. அவர் அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ள போகிறார்ன்ற எபிலிட்டியை கொடுக்குறது ஃபேமிலியர் வேர்ட்ஸ். சரிதான்? அப்போ ஃபேமிலியர் வேர்ட்ஸ் என்று நாங்கள் முதல்ல எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்குது. இந்த ஃபேமிலியர் வேர்ட்ஸ்ன்றது என்ன? சில பிரதேசங்களில் சில வேர்ட்ஸ் தான் ஃபேமிலியராக இருக்கு. இப்போ அப்பந்தி சைடில் எங்கண்டா ஊர்களில் இந்த ஜெஃப்னாவையோ அல்லது இதுகளில் இந்த கரையோர்களில் பாவிக்கிற வேர்ட்ஸ் அவைக்கு புரியாமல் இருக்கு. கடற்கரையில் பாவிக்கிற வேர்ட்ஸை கொண்டு ஃபார்மர்ஸுக்கு மத்தியில் பாவிக்க இயலாது, விளங்காது. அதே மாதிரி ஃபார்மர்ஸுன்ற வேர்ட்ஸை கொண்டு கடற்கரையில் பாவிக்க இயலாது. அப்போ அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற என்ன பிரதேசம் சார்ந்த சொல் வழக்குகள் இருக்கு. அப்போ அந்த சொல் வழக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஃபேமிலியர் வேர்ட்ஸ். அதே நேரம் அந்த வேர்ட்ஸை நாங்கள் ஒரு டிக்ஷனரியை வச்சு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் என்றால் அது போஸ்டருக்கு ஃபெயிலியர். நீங்கள் அதை ஒரு எஸ்ஏயில் பாவிக்கலாம். எஸ்ஏயில் கண்டிப்பாக வொக்காபுலரி மிக முக்கியம். அங்கே கொஞ்சம் என்ன ரிசர்ச் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் அல்லது கொஞ்சம் டீப்பாக போகக்கூடிய வேர்ட்ஸை பாவிக்கணும். ஆனால் இங்கே மேலோட்டமான டைரக்ட் மீனிங்கை கொடுக்கக்கூடிய சிம்பிள் வேர்ட்ஸ் அதுவும் ஃபேமிலியராக இருக்க வேணும். ஃபேமிலியர் வேர்ட்ஸை பாவிப்போம். சரி, இந்த வேர்ட்ஸின் அளவு எப்படி இருக்கணும்?
லெஸ்ஸாக இருக்கணும், குறைஞ்ச அளவே இருக்கணும். அப்போ தான் அந்த போஸ்டர் இந்த விசிபிலிட்டின்றது அது லெஸ் வேர்ட்ஸுக்குள்ளால தான் அந்த விசிபிலிட்டி வேற போஸ். சரிதானே? அப்போ விசிபிலிட்டியை தாங்கி வச்சிருக்கிறது இந்த லெஸ் வேர்ட்ஸ். அப்போ இந்த லெஸ் வேர்ட்ஸ் இங்கே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், ரைட்? அப்போ இது போட்டுட்டோம். அப்போ இந்த ஃபேமிலியர் வேர்ட்ஸ் லெஸ் வேர்ட்ஸை வச்சு சிம்பிள் சென்டென்சஸ், அப்போ காம்ப்ளிகேட்டடான காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸை பாவித்தோம்னு சொன்னால் நின்று வாசிக்கிறவர் ரோட்டிலேயோ நோட்டீஸ் போர்டுக்கு முன்னாலேயோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நிற்க மாட்டார். அப்போ நிற்க மாட்டார்ன்னு சொன்னால் அவர் அந்த நோட்டீஸில் நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றது எல்லாமே இருக்கு. சரிதானே? அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள இல்லாமலுக்கு ஒரு நோட்டீஸ் எழுதுகிற நேரம் எழுதாமல் விடலாம். அப்போ சிம்பிள் சென்டென்சஸ், சிக்கலான வாக்கியங்கள் இல்லாமல் இவ்வளவு விஷயத்தையும் நாங்கள் நோட்டீஸ் ஆக போகிறோம். இவ்வளவு விஷயத்தையும் நாங்கள் இப்போ ஒரு நோட்டீஸுக்குள்ளே கொண்டு வர போகிறோம். எப்படி கொண்டு வர போகிறோம்? ஒரு அட்ராக்டிவாக கொண்டு வர வேணும். அப்போ அட்ராக்ஷன், கவர்ச்சி அங்கே இருக்கவா போஸ்டரில் கவர்ச்சி இருக்கவா இருந்தால் தான் போகிறவரை அப்படி டக்குன்றது என்னென்று இருக்கா பார்ப்பேன். இல்லை அதை வாசிக்க வேணுமென்ற ஒரு ஆர்வம் அவருக்கு, ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவருக்கு வேறு இல்லையென்ன அப்படியே போடுது, ரைட்? அப்போ இவ்வளவு விஷயத்தையும் நாங்கள் டிசைன் பண்ணுற ஒரு போஸ்டருக்குள்ளே கொண்டு வந்தால் தான் எங்களுக்கு போஸ்டர் வெற்றி. அதுக்காக இது மிக முக்கியம். இதைத்தான் நாங்கள் இவ்வளவு வடிவத்துக்குள்ளாலேயும் கவர்ச்சிகரமாக கொண்டு வர போகிறோம். அப்போ இந்த மெசேஜை அட்ராக்ஷனோட கொடுக்குறதுக்கு இவ்வளவு விஷயமும் எங்களுக்கு தேவை. கிளியர்னஸ், ஃபேமிலியர் வேர்ட்ஸ், லெஸ் வேர்ட்ஸ், விசிபிலிட்டி அண்ட் சிம்பிள் சென்டென்ஸ். We should use simple sentences, right? அப்போ இப்போ ஒரு question உண்டு. Can you write a post to aware your area people about COVID-19? அப்போ இது கொஞ்சம் காலத்துக்கு முந்தி இதுதான் ஃபேமஸாக இருந்தது. இப்போ டெங்கு மற்ற இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அதுகளை பற்றி கேட்கலாம். மற்ற இந்த டஸ்ட் பொல்யூஷன் அதை பற்றி கேட்கலாம். அப்போ இதுக்கு நாங்கள் என்ன எழுத போகிறோம்? அப்போ நாங்கள் இங்கே இந்த எக்ஸாம்பிளாக இந்த COVID-19 your area people, அப்போ ஆக்களுக்கு. அப்போ நிச்சயமாக நாங்கள் என்ன சிம்பிள் வேர்ட்ஸ் அண்ட் சிம்பிள் சென்டென்சஸ், simple sentences with simple words. இது மிக முக்கியம். We should write simple sentences with the help of the simple and familiar words, right? அப்ப மெசேஜ், அப்ப இதில் உள்ள மெசேஜ் கோவிட் பீரியட்டை ரீகால் பண்ணி பாருங்க. மெசேஜ் என்ன? இதுதானே முக்கியம். இந்த அவேர்னஸில் முக்கியமான பார்ட் மெசேஜ். அப்ப நீங்கள் ஒரு மைண்ட் மேப் போட்டுக்கொள்ளைக்குள்ள ஸ்டெப் 1 மெசேஜ். இப்போ மெசேஜ் எப்படி கொடுக்க போறீங்க? ஸ்டே அட் ஹோம், வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், வேர் ஃபேஸ் மாஸ்க், ட்ரிங்க் ஹாட் ஆர் வார்ம் ட்ரிங்க்ஸ், ரைட்? இந்த 4 விஷயம் தான் நீங்கள் கொடுக்க போறீங்க. சும்மா தேவையில்லாமல் கணக்க சொல்ல தேவையில்லை, ரைட்? 4-5 விஷயம். அப்போ இங்கே நாங்கள் அந்த டூ நாட்ன்றது என்ன? டூ நாட் கோ அவுட், அதெல்லாம் தேவையில்லை. ஸ்டே அட் ஹோம் சிம்பிளாக பார்த்து கொள்ளுங்க, ரைட்? அப்போ ஸ்டெப் 1ல் நாங்கள் மெசேஜ் என்ன கொடுக்க போகிறோம்? அப்போ இது எப்படி கொடுக்க போகிறோம்? யூஸ் சிம்பிள் சென்டென்சஸ் வித் சிம்பிள் அண்ட் ஃபேமிலியர் வேர்ட்ஸ். நான் முதலே சொன்னேன், சிம்பிள் அண்ட் ஃபேமிலியர் வேர்ட்ஸை பாவிச்சு சிம்பிள் சென்டென்ஸில் கொடுக்க போகிறோம். அடுத்தது அட்ராக்டிவ் ஃபார்ம் ஆர் டிசைன். அட்ராக்டிவ் ஃபார்ம், வடிவம், வடிவமைப்பு, டிசைன் கொடுக்க வேணும். அடுத்தது விசிபிலிட்டி, விசிபிள்
letters. இப்போ letters நல்ல விசிபிளாக இருக்கும். ஏன் ஊரில் எத்தனை பேருக்கு கண் பார்வை நல்லதுன்னு எங்களுக்கு தெரியாது. எல்லாருமே வாசித்து பயனடையணும், அதனை நோக்கம். ஸோ நாங்கள் விசிபிளாக லெட்டர்ஸ் இருக்கக்கூடியதாக எழுத வேணும். ரைட். இப்போ ஒரு பேப்பரை எடுத்து போர்டர் கீறிக்கொள்வோம். அப்போ இங்கே நாங்கள் இங்கே பாருங்க ஒரு மெல்லிய ப்ளூ லைன் ஒன்று, இந்த ப்ளூ லைன் ஒன்றோடு ஒரு போர்டர் ஒன்று போட்டிருக்கிறோம். சரிதானே? அப்போ பீப்புளே அட்ராக்ட் பண்ணணும், அவே பண்ணணுமென்ட்டு ஒரு சின்ன பெருட்டும் போடணும். அப்போ இங்கே டெட்லி டிசீஸ் ஹேஸ் கம், உயிர்கொல்லி நோய் வந்திருக்கிறது. ஹேஸ் கம், வந்துட்டு. அப்போ உயிர்கொல்லி நோயண்டு வந்திருக்குதுன்ற உடனே எல்லாரும் என்ன வேணும், ஒரு காலகட்டம் விடுவேன். சேவ் அவர் செல்ஸ். இப்போ பயப்பட தேவையில்லை, எங்களை நாங்களே பாதுகாப்போம். இப்போ பாதுகாக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையை அடுத்தா போல கொடுக்குறோம். இல்லையா எல்லாம் பயந்துருவேன். ரைட். அப்போ டெட்லி டிசீஸ் ஹேஸ் கம், சேவ் அவர் செல்ஸ். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்கே நாங்கள் சொன்ன மெசேஜ்: ஸ்டே அட் ஹோம், always wash our hands, wear face mask when we go out, always drink hot or warm drinks. அப்போ நாங்கள் இங்கே கொஞ்சம் சேர்த்துருக்குறோம். என்ன, wear face mask என்று மைண்ட் மேப்பில் போட்டதில் இப்போ when we go out என்ற ஒரு இதை சேர்த்துருக்குறோம். இங்கே ஆல்வேஸ் ட்ரிங்க், எப்போதும் குடிப்போம். அது வீட்டில் இருந்தேன், என்ன வெளியில் போனேன், அப்படி போகிறதா இருந்தால் மாஸ்கோட போகணும். இதில் நாங்கள் என்ன ஆல்வேஸ் வாஷ் அவர் ஹேண்ட்ஸ் பாவிச்சிருக்கிறோம். இதில் நாங்கள் போடலாம் என்ன கீப் சோஷியல் டிஸ்டன்ஸ், என்ன இந்த 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் பண்ண சொல்லி எல்லா இடம் ஒட்டி இருக்கும். பொது இடங்கள் எல்லாம் அந்த ஸ்டிக்கர் இப்போவும் கூட 1 மீட்டர் இடைவெளியை பண்ண சொல்லி. அது டோன்ட் டச் அதர்ஸ் ஆர் திங்ஸ் சேர்க்கலாம், சொல்ல வேண்டாம். ரைட். அப்போ இப்படியான விஷயங்கள் இதில் நான் ஒரு 4 உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு போட்டுனேன். இதை வேணுமென்று சொன்னால் ஒரு நல்ல விசிபிளான ஒரு பேராகிராஃபை டிசைன் பண்ணினா கூட பரவாயில்லை. ஆனால் பேராகிராஃபை எழுத வழிக்கிறதுக்குள்ள எல்லாராலும் அதை வாசித்து கொள்ள முடியாது என்றதால பாயிண்ட் ஃபார்மில் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். என் போஸ்டர் தானே, அப்போ பாயிண்ட்ஸ் ஃபார்மில் ஆனால் கிளியராக போட்டுக்கொள்ள வேணும். அப்போ இங்கே பார்த்தா ஸ்டே அட் ஹோம், இதெல்லாம் ஃபேமிலியர் வேர்ட்ஸ். வாஷ் அவர் ஹேண்ட்ஸ் ஃபேமிலியர் வேர்ட்ஸ். வேர் ஃபேஸ் மாஸ்க், ஓகே, அதுவும் எல்லாம் ஃபேமிலியர் வேர்ட்ஸ். இங்கே ஒன்றுமே அன்ஃபேமிலியர் வேர்ட்ஸ் இல்லை, எல்லாமே ஃபேமிலியர் வேர்ட்ஸை தான் நாங்கள் பாவிச்சு கொண்டிருக்கிறோம். அப்போ ஃபேமிலியர் வேர்ட்ஸை பாவிக்கிறதால என்ன நடக்கும், அதை வாசிக்கிறவர் டக்குன்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு வேர், அதை ஃபாலோ பண்ண வலிக்கிறவர். ஸோ அவங்களுடைய அவேர்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ரைட். அடுத்தது வேறு, if feel any sickness we must contact the medical officer. அப்போ இது ஒரு அடிஷனல் தகவல். ஏதாவது நலக்குறைவு, சிக்னஸ், நோய் இருந்தால், ஃபீல் உணர்ந்தால், மஸ்ட் கட்டாயம் தொடர்பு கொள்ளும் மெடிக்கல் ஆஃபீஸ் ஓ பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் PHI. ரைட். அல்லது நியர்பை ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் ஏதோ போட்டுக்கொள்ளலாம். இங்கே சும்மா ஒரு டெலிஃபோன். அப்போ அப்படி ஏதாவது இருந்தால் இந்த நம்பருக்கு தொடர்பு. கண்டபடி வலிக்கிட்டு தெரியாது எங்கே நீங்கள் ஸ்டே அட் ஹோம்னு போட்டுட்டு ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் தெரியும் ரோட்டோட அது இயலாது தானே. ஸோ அவரை கண்டாக்ட் பண்ணினால் அவர் எங்கே சந்திக்கிறேன்னு சொல்லுவார். அந்த இடத்துல சந்தித்து உங்களோட பிரச்சனையை தீர்க்கலாம். அப்போ இவ்வளோ சுருக்கமாக இருக்குன்னு பாருங்க. டேட் எப்போ இது பப்ளிஷ் பண்ணினார்? செக்ரட்டரி ஹெல்த் கவுன்சில் ஆஃப்
குமரபுரம். அப்போ இது குமரபுரம் ஆர்டிஎஸ்ஓ அல்லது குமரபுரம் யூத் கவுன்சிலோ ஏதோ அல்லது ஸ்போர்ட்ஸ் கிளப்போ ஏதோ உண்டு. அப்போ நீங்கள் லேண்ட் செக்ரட்டரி எழுத சொன்னால் இப்படி ஒரு நோட்டீஸ் எழுதி இருக்க முடியும். சரிதான். அப்போ இப்படி ஒரு நோட்டீஸு கூடாக நாங்கள் முழு விஷயத்தையுமே கன்வே பண்ணுறோம். என்ன, நோய் எப்படிப்பட்டது, ஆபத்தானது, ஆனாலும் எங்களை நாங்களே பாதுகாக்கலாம். எப்படி பாதுகாக்கலாம்? இந்த முறைகளுக்குள்ளால பாதுகாக்கலாம். அதே நேரம் எங்களுக்கு ஏதாவது ஒரு இன்கன்வீனியன்ட் ஃபீலிங் ஏற்பட்டால் டக்குன்னு நேராக கண்டாக்ட் பண்ணோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் செய்ததை அலுவல் முடிஞ்சு. அப்போ இது ஒரு போஸ்டர். அப்போ இதே நீங்கள் ஒரு ஹேண்ட் பில்லாக எழுத போறீர்கள். நான் முதல் வந்ததுக்கு திருப்பி வரேன். ஹேண்ட் பில். அப்போ இந்த ஹேண்ட் பில்லுக்கும் போஸ்டருக்கும் வித்தியாசம், போஸ்டர் அதனுடைய கன்சியூமர் அதை நுகர்வோருக்கு நேரத்தை மெனக்கெடுத்தாதான் இருக்கணும். ஹேண்ட் பில் கொஞ்சம் எடுக்கலாம். அதுக்காக கிழமை கணக்கில் மாத கணக்கில் வாசித்து விளங்குறதே இருக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸுக்குள்ளே அதை வாசித்து விளங்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் இந்த ஹேண்ட் பில்ஸ். அப்போ இங்கே சேவ் அவர் செல்ஸ், உண்மை நாமே பாதுகாப்போம். அப்போ இங்கே டெட்லி டிசீஸ் ஹேஸ் கம் என்று நாங்கள் போட இல்லை. எங்களை நாமே உண்மை நாமே பாதுகாப்போம். அப்போ இப்போதான் சொல்ல போகிறோம், டெட்லி டிசீஸ் COVID-19 ஸ்ப்ரெட்ஸ் இன்க்ரீசிங்லி, வளர்ந்து கொண்டே இருக்கு, பரவுறது வளத்தோடு பெருகி கொண்டு இருக்கு. போட்டுட்டு ஒவ்வொரு தரம் விழிப்பாக இருக்கும். அப்போ இங்கே நாங்கள் ஒரு டிசைனோட இதில் இருந்து எப்படி பாதுகாக்கலாம், இதில் இருந்து எப்படி பாதுகாக்கலாம், ஒரு சின்ன ஒரு விளக்கு. அதே தான். ஆனால் இங்கே கொஞ்சம் கூட போட்டிருக்கிற மாதிரி கிடக்கு. அங்கே 4 விஷயம்தான் போட்டு நாங்கள் இங்கே பார்த்தா 7 விஷயம் போட்டிருக்கிறோம். Stay at home, always wash our hands, wear face masks when we go out, always drink hot or warm drinks, always keep social distance, avoid crowded areas, follow the instructions of the government. அப்போ அரசாங்க அறிவுறுத்தல் பின்பற்றுது. அப்போ இவ்வளவும் நாங்கள் இந்த ஹேண்ட் பில்லுக்குள்ள கொடுக்கலாம். ஏன் ஹேண்ட் பில் கொஞ்சம் சின்ன எழுத்தாயும் இருக்கலாம், போஸ்டர் அளவுக்கு பெருசாக தேவையில்லை. ஆனால் அதுக்காக மருந்து போத்தலுக்காக வர மாதிரி குருணை எழுத்துல போட்டு வைக்கிறது இல்லை, வாசித்து விளங்கக்கூடாது எழுதி வைக்கிறது அப்படி இருக்கக்கூடாது. இஃப் யூ ஃபீல் ஃபீவர், காஃப் ஓ எனி அதர் சிம்டம்ஸ், அப்போ அங்கே நாங்கள் போட்டு நாங்கள் இஃப் யூ ஃபீல் சிக்னஸ், சுருக்கமாக வருத்தமாக இருந்தால் இங்கே ஃபீவர், காஃப், இருமல் ஓ எனி அதர் சிம்டம்ஸ், ப்ளீஸ் contact immediately the medical officer. 10 நம்பர். இப்போ யார் வெளியிட்டது? செக்ரட்டரி ஹெல்த் கவுன்சில் குமரபுரம். சரிதான். அப்போ இது ஒரு ஹேண்ட் பில். அப்போ ஹேண்ட் பில் ஒப்பீட்டளவில் போஸ்டரையோ நோட்டீஸையோ விட கொஞ்சம் கூட விஷயம் எழுதலாம். ஆனாலும் உங்களுக்கு அங்கே 50 words தானே கேட்பினா. ஸோ டோன்ட் வரி அபவுட் வேர்ட் கவுண்டிங், ரைட்? அவ என்ன கேட்கணுமோ அதை வளத்தையும் எழுதுகிற வழியை பார்க்கணும், ரைட்? ஓகே, we will see with another part of this topic. Okay, goodbye. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.